மனித உடம்பில் இருக்கிற ஆதார கமலங்களை துரியப்படுத்தக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் ஒன்றுனா அது பத்மாசனம். அது எப்படி செய்யணுன்னா, வலது கால் எடுத்து இடது தொடை மேலே வச்சு, இடது காலை எடுத்து வலது தொடை மேலே வச்சு, கையை சின்முத்திரையிட்டு இயல்பான சுவாசத்தில் முதுகுத்தண்டு நேராக வச்சு உக்காந்தா பத்மாசனம். 84,000 ஆசனங்களில் தலையாசனம். எப்படி இது ஆதார கமலங்களை துரியப்படுத்துதுன்னா, நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் இருந்தாலும் இந்த 72,000 நரம்புகளுக்கும் மூல ஆதாரமாக இருக்கிறது 3 முக்கிய நரம்பு. ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சூஷ்மனா. இந்த இடைகளை நரம்பு பிங்களை நரம்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடது கால் பெருவிரலிலிருந்து ஆரம்பித்து கால் வழியாக தொடை வழியாக ஓடி முதுகுத்தண்டு அடையிறது இடைகளை. வலது கால் பெருவிரலிருந்து ஆரம்பித்து கால் வழியாக ஓடி தொடை வழியாக முதுகுத்தண்டு அடையிறது பிங்களை. இந்த இடைகளையும் பிங்களையும் இடுப்புக்கு கீழே இப்படி ஒன்றா சேருது. நடுவில் சூஷ்மனா சுழிமனா என்ற நரம்பு ஓடுது. இது 3ம் ஒன்றா சேர்கிற இடம்தான் ஆதார கமலங்கள். இடுப்புக்கு கீழே அது ஒன்றா சேர்கிற இடம் மூலாதாரம். அப்படியே சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. இப்போ இந்த இடைகளையும் பிங்களையும் சூஷ்மனாக 3 ஒன்றா சேர்றது தான் ஆதார கமலம்னா, இந்த இடைகளையும் பிங்களையும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். இடதுகால் பெருவிரலேருந்து ஆரம்பிக்கிறது இடைகளைன்னு சொன்னேன், வலதுகால் பெருவிரலேருந்து ஆரம்பிக்கிறது பிங்களைன்னு சொன்னேன். அப்போ இந்த இடைகளையும் பிங்களையும் இங்கேயே பத்மாசனம் போட்டு ஒன்றா சேர்த்துடுறோம். இங்கே இந்த கணுக்கால பார்த்தீங்கன்னா இடைகளையும் பிங்களையும் இங்கே ஒன்றா சேர்ந்து இருக்குது. இங்கேயே ஒன்றா சேர்றதால 7வதாக ஒரு கமலத்தை உருவாக்கி மற்ற ஆதார கமலங்களை துரியப்படுத்துகிறோம். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அதுதான் பத்மாசனம். 84,000 ஆசனங்களில் தலையாசனம். மனிதனை மனிதத்தன்மையிலிருந்து மேம்படுத்தி அவனை தேவனாக்கக்கூடிய தேவாசனம் என்று